இப்போ வந்து ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சுக்கிறோம். நல்லா அது வந்து ஹை ஃப்ளேமில் வந்தோடனே நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அந்த சிக்கன் எடுத்து ஒன்று ஒன்றா அதில் வந்து தனித்தனியாக பிரித்த மாதிரி போடணும். மொத்தமாக போட்டால் ஒட்டிக்கும். அப்படியே இது தனித்தனியாக உதிரி உதிரியாக எடுத்து போட்டோம்னா தனித்தனியாக அழகாக வந்து முறுமுறுன்னு நல்லா வெந்து வரும். அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ பீஸ் போட முடியுமோ போட்டுட்டு அடுத்து ஒரு ரவுண்டு நம்ம தனியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் தான் கரண்டி வச்சு கிண்டி விடணும். உடனே நம்ம கிண்டோம்னா அந்த மசாலா அதெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு 30-40 செகண்ட் நல்லா ஓரளவு மசாலா வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டி விட்டால் தான் அந்த மசாலா பிரியாது. நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இப்போ கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் வேக விடணும் சிக்கனை. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும் சிக்கன். மெதுவாக அப்படியே கரண்டி லைட்டாக மெதுவாக வச்சு அந்த இதெல்லாம் மெதுவாக கிண்டி விடணும். இல்லைன்னா ஒட்டி எல்லா பீஸும் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், எல்லாம் முறுமுறுன்னு இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்து அது பிச்சு பார்த்தோம்னாலே தெரியும் வெந்துருச்சா இல்லையான்னு. உள்ளே வந்து அந்த பச்சையாக இருக்கா வெந்துருச்சான்றது நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் பிச்சு பார்த்தாலே தெரியும். நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே அடுத்த வீடியோ என்ன வேணும், சமையல் பற்றினது இல்லை என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ கைஸ்.